கடந்த 2 பதிவுகளில் எமது கருத்துக்களத்தில் எங்களுடைய பதிவானது எம்மவரிடையே, அதாவது தமிழர்களிடையே ஒருவரை ஒருவர் தரம் தாழ்த்துவதற்கும் அல்லது வேண்டுமென்றே பாரிய குற்றச்சாட்டை சுமத்தி சக மனிதனை அவரது கருத்தியலில் இருந்து பின்வாங்க செய்து மலினப்படுத்துவதற்கும் சர்வசாதாரணமாக புழக்கத்தில் விடப்பட்ட பதமான துரோகம் என்ற சொற்பதம் இருப்பது பற்றி எம்மால் முடிந்த வரையில் சுருக்கமான ஆதங்கமான பதிவொன்று தந்திருந்தோம். இன்று அதனோடு இணைந்தவாறான கருத்தையும் அதற்கான மூல காரணங்கள் பற்றியும் பேசுவோம். தமிழர்களின் நாகரீகம் பழமையானது, உலக நாகரீகங்களிலேயே தொன்மையானதுமாகவும், தமிழ் மொழியும் வரையறைகளுக்கு முற்பட்ட காலத்து மூத்த மொழி என்றும் சுயபெருமை பேசுகின்றோம். உண்மையில் சுயபெருமை பேசும் அளவிற்கு தமிழர்களாகிய எங்களுக்கு தகுதி உண்டுதான். அதனை யாரும் மறுத்துவிட முடியாது. ஏனென்றால் ஆதாரபூர்வமான ஆய்வுகள் அனைத்தும் தமிழே தொன்மையானது என்றே முடிவுறுத்துகிறது. எத்தனையோ இலக்கிய சான்றுகள், எத்தனையோ எந்த மொழியிலும் இல்லாத அளவிற்கு கருத்தியலும் தத்துவமும் வாழ்வியல் உபதேசங்களும் வரலாற்று சான்றுகளும் தொன்மையான புராணங்களும் இதிகாசங்களும் நிறைந்த தமிழ்மொழி மானம், வீரம், அறம் சார்ந்த அரசுகளும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் தன்னகத்தே கொண்டிருந்த தமிழ்மொழி தமிழர் வாழ்வியல் தரைமட்டமான நிலைக்கு தள்ளப்பட்டு தவித்து தள்ளாடுவது ஏன்? ஏற்படுத்தப்பட்ட சாபக்கேடா அல்லது அறியாமையால் ஆணவத்தின் பிரதிபலிப்பா? ஏன் இந்த நிலை? 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் நாங்கள் அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம் என்று இன்று நாங்கள் பழம்பெருமைதான் பேசுகின்றோம். 1000 வருடங்களுக்கு முன்னர் எமது பேரரசுகள் ஏன் வீழ்ந்தது, எப்படி வீழ்ந்தது என்று புதிதாக அரசியற்ற வந்த போர் வீரர்களும் அரசியல் சிந்தனையாளர்களும் கூட இதய சுத்தியுடன் சிந்திக்கவில்லை என்றே நாங்கள் நினைக்கிறோம். பாரிவள்ளல், சேரன் செங்குட்டுவன், பாண்டிய நெடுஞ்செழியன், ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், எல்லாளன் மற்றும் அவர்களின் முன்னோர்களான எத்தனையோ மன்னர் பெருமக்களையும் அவர்களின் பெருமைமிகு அரசாட்சிகளையும் புகழ்கிறோம், புலகாங்கிதம் அடைகிறோம். ஆனால் ஏன் இவர்கள் வீழ்ந்தார்கள் என்றோ, எப்படி வீழ்த்தப்பட்டார்கள் என்றோ தற்போதைய அரசியல்வாதிகள் சிந்திப்பதாக இல்லை. அதனை படிப்பினையாக கருதி ஆய்வு செய்து தங்கள் அரசியல் நகர்வுகளை மேற்கொள்வதும் இல்லை. ஏன் தமிழ் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொண்டு அதனை அடிப்படையாக வைத்து அரசியல் செய்வது நாகரிக மனிதருக்கு அவமானம் என்று, ஆங்கில மேலைத்தேய பாணியில் அரசியல் செய்வதே நாகரிகம் என்று கருதி அந்த நடைமுறையில் கூட சரியான அரசியல் செய்வதும் இல்லை. ஆனால் ஆங்கிலேய மேலைத்தேய அரசியல் தமிழர் அரசியல் ஜனநாயக முறைமையை அடிப்படையாக கொண்டது என்று ராஜராஜனையும் கண்ணகிக்கே தன் கணவனுக்காக அரண்மனை வரை வந்து நீதி கேட்கும் அளவுக்கு பெண் சுதந்திரம் கொடுத்திருந்தான் பாண்டிய நெடுஞ்செழியன் என்றும், அது தமிழர்களின் ஜனநாயக மாண்பை பிரதிபலிக்கிறது என்றும் தற்பெருமை பேசுகின்றோம். உண்மைதான். தற்பெருமை பேசுவதும் சக மனிதனை தன்னினத்தவனை தரம் தாழ்த்துவதும் தனக்கு கிடைத்த அதிகாரத்தை தனது குடும்பத்துக்கு மட்டும் லாபகமாக பயன்படுத்தி அந்த அதிகாரத்தினூடாக அந்நிய அரசுடன் சேர்ந்து தன் சொந்த இனத்தவனையே தரம் தாழ்த்தி காட்டிக் கொடுக்கும் கொடுகு குணமுள்ள தமிழ் அரசியல்வாதிகளையே இன்று காண்கிறோம். மனிதன் பலவீனன்தான். ஆனால் தரநிலையில் தன்னை உயர்த்தி மக்கள் பிரதிநிதியாக நிலைத்துக் கொள்ளும் போது அவன் மற்றவனுக்கு வழிகாட்டியாகவே வாழ வேண்டும். தேசத்துக்காகவும் மக்களுக்காகவும் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். தனது பார்வையில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அவனது வாழ்க்கை மக்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். நவீன யுகத்தில் பன்முகப்படுத்தப்பட்ட அரசியல் கொள்கைகள் இருந்தாலும் எந்த அரசியல் கொள்கையும் மக்கள் நலம், அவர்கள் அனைவரதும் சுபீட்சமான வாழ்வு என்ற முடிவில் அமைகிறது. அதனை விடுத்துவிட்டு வெறும் 20,000 சதுர கிலோமீட்டர்கள் கொண்ட எமது வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் எத்தனையோ பாகுபாடுகள், எண்ணற்ற பகைகள், கட்சிக்குள்ளே உட்பூசல்கள், தலைமைத்துவ போட்டிகள், காட்டிக் கொடுப்புகள், பேரம்பேசல்கள், கமிஷனுக்காக, அதாவது கூலிக்காக ஒருவரை ஒருவர் மக்கள் விரோத செயல்களில் போட்டி போட்டு செயல்படுதல், இவ்வாறான தரம் தாழ்ந்த நிலையில் தமிழ் அரசியல் கட்சிகளின் அல்லது தலைவர்களின் நிலை ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஒரு சிலரை தவிர. தலைவர் பிரபாகரனின் தலைமையிலான விடுதலை போராட்டம் வீறுபெற்று உயர்ந்து பின்னர் எத்தனையோ அயோக்கிய தனங்களான கருத்து முரணால் மக்களின் அழிவின்பின் மௌனிக்கப்பட்ட பின்னரும் தமிழர் மரபின் புனிதமான நிர்வாகமான கல்வித்துறையில் ஒரு ஆசிரியர் மாணவியை பார்த்து சாதிய பதம் பயன்படுத்த அளவிற்கு தமிழர் அரசியல் வளர்க்கப்பட்டு இருக்கிறது என்றால் அது தமிழர்களின் அரசியல் தோல்வியே. விடுதலை போராட்டத்தின் வீழ்ச்சிக்கு காரணமான விடயங்கள் அரசியல் ரீதியானவை என்றாலும்
அதன் உட்பரிமாணங்களின் உண்மை சக மனிதனையே இழிவுபடுத்தும் கேடுகெட்ட சாதிய பிரதேசவாத ஏற்றத்தாழ்வுதான். இதனை விடயமறைந்த யாரும் மறக்க மாட்டார்கள். அதனை பயன்படுத்தி அந்நியனுடன் அரசியல் செய்யும் நிலையில் தமிழர் நிலை கேவலமாகிவிட்டது. இங்கே நான் சொல்ல வருவது, தற்போதைய நிலையில் எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவான அரசியலை செய்து நீதியான பொதுநோக்கில் மானசீகமான உண்மையான இதய சுத்தியுடன் சாதி சமூக பிரதேசவாத மனநிலை இல்லாமலும் தனிப்பட்ட பதவி பெருமைகள் இல்லாமலும் மக்கள் நலன் கருதிய வெளிப்படையான அரசியல் செய்தால் தமிழர் தரப்பு வெற்றியை நோக்கி நகரும். ஒவ்வொரு கட்சி தலைமைகளும் தங்கள் தலைமை பதவிக்காகவும் தங்கள் கட்சிக்காகவும் மட்டும் பாடுபட்டுக் கொள்கின்றன. அரசு இயந்திரத்திற்குள் தங்கள் சுயநலத்துக்காகவே பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் தங்களின் தேவையான தரகு பணத்துக்காகவே விவாதம் செய்கிறார்கள். தமிழர்களுக்கு இருக்கும் அரசியல் ரீதியான தேசிய பிரச்சினை பற்றி தங்களுக்குள்ளேயே முரண்பட்டுக் கொண்டு ஒவ்வொரு பிரதேச தலைவர்களுக்கும் ஒவ்வொரு கட்சி என்று அமைத்துக் கொண்டு தங்களுக்குள் தலைமைத்துவ போட்டி நடத்துகிறார்கள். சாதி சங்கங்களையும் பிரதேசவாத சங்கங்களையும் இரகசியமாக கூட்டுகிறார்கள். பதவி ஆசையில் மக்களை மறந்து விடுகிறார்கள். இந்த நிலை தொடருமானால் தமிழர் தரப்பு தங்கள் இலட்சியத்தை நோக்கி நகர முடியாது. நன்றி. இதுபோன்ற கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய கருத்துக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.